அகரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சித்தார்த். காணொளிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த காணொளி பார்த்துட்டு வாங்க. क्योंकि अब अंबेडकर जी को मानने वाले पर्याप्त संख्या में आ गए हैं, इसलिए आप अंबेडकर अंबेडकर कर रहे हो. இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி 4 நாட்களாக இரு அவைகளிலுமே விவாதங்கள் நடந்துட்டு இருந்தது. இந்த விவாதத்துல மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள், எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் வயநாட்டினுடைய எம்பியா இருக்கக்கூடிய திருமதி பிரியங்கா காந்தி அவர்கள், பிரதமர் மோடி உள்ளிட்ட பல பேர் இந்த விவாதங்கள்ல பேசியிருந்தாங்க. இந்த விவாதத்தினுடைய இறுதியில உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்கள் பேசும் பொழுது அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு அம்பேத்கர் பேரை உச்சரிக்கிறதே ஒரு ஃபேஷன் ஆகி போயிடுச்சு. இப்படியாக பேரை உச்சரிக்கிறதுக்கு கடவுளுடைய பேரை இவங்க உச்சரிச்சிருந்தாங்கன்னா இவங்களுக்கு 7 ஜென்மத்திலையும் சொர்க்கத்துல இடம் கிடைச்சிருக்கும். அம்பேத்கர் பற்றி அமித்ஷா அவர்கள் பேசிய இந்த கருத்துக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியிலிருந்து பல்வேறு கட்சி தலைவர்கள் எல்லோரும் தங்களுடைய கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவுல அவர் என்ன சொல்றாருன்னா, மனுஸ்மிருதி மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அம்பேத்கர் பிரச்சனையாகத்தான் தெரிவார் அப்படின்னு குறிப்பிட்டிருந்திருக்காரு. அதே போல காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்லும் பொழுது, உள்துறை அமைச்சர் பாபா சாஹேப் அம்பேத்கரை அவமதித்ததன் மூலம் பாஜக RSS மூவர்ண கொடிக்கு எதிரானது. அவர்களின் முன்னோர்கள் அசோக் சக்கராவை எதிர்த்தார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளனர். சங் பரிவார் மக்கள் முதல் நாளிலிருந்தே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு பதிலாக மனுஸ்மிருதியை நடைமுறைப்படுத்த விரும்பினர். பாபா சாஹேப் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இதை அனுமதிக்கவில்லை. அதனால்தான் அவர் மீது இவ்வளவு தூரம் வெறுப்பு இருக்கிறது அப்படின்றத பதிவு செஞ்சிருக்கிறாரு. மேலும் அவர் சொல்லும் பொழுது, என்னை போன்ற கோடிக்கணக்கான மக்களுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் கடவுளுக்கு குறைவானவர் அல்ல என்பதை மோடி அரசு அமைச்சர்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். பட்டியலினத்தவர்கள், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் மற்றும் ஏழைகளின் தூதராக அவர் எப்போதும் இருப்பார் அப்படிங்கிறத தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. அம்பேத்கர் குறித்த சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அமித்ஷா அவர்களை கண்டித்த காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் மக்களவையில ஒரு ஒத்திவைப்பு நோட்டீஸை இது பற்றி விவாதிப்பதற்காக தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. இந்த நிலையில மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய MP ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, வயநாடு எம்பியா இருக்கக்கூடிய திருமதி பிரியங்கா காந்தி அவர்கள், திமுகனுடைய MP TR பாலு உள்ளிட்ட இந்தியா கூட்டணியினர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவித்து கையில அம்பேத்கருடைய புகைப்படத்தை பதாகையாக ஏந்தி ஜெய் பீம் அப்படிங்கிற முழக்கத்தோட நாடாளுமன்ற வளாகத்துல போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. இதனால நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளும் நேற்று மதியம் 2 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் எம்பியா இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் மேலும் சொல்லும் பொழுது, அம்பேத்கர் மீது தனக்குள்ள எதிர்மறை மனப்பான்மையை அமித்ஷா நேற்று வெளிப்படுத்தியிருக்கிறாரு. நாங்கள் அவருக்கு அம்பேத்கர் வாழ்க என்று கூற முயற்சிப்போம். ஏனெனில் அவரால் அம்பேத்கரின் மரபை புல்டோசர் கொண்டு எதுவும் செய்ய முடியாது. அம்பேத்கர் மரபு அப்படிங்கிறது OBC, SC மற்றும் ST மக்களுக்கும் மற்றும் பிற சிறுபான்மையினர், ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்காக குரல் கொடுப்பது. சாவர்கரின் சிந்தனை அம்பேத்கருக்கு எதிராக இருக்கும். நாங்கள் அவர்களை வெற்றி பெற அனுமதிக்க மாட்டோம். நாங்கள் அதை எதிர்த்து போராடுவோம். அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு. மேலும் அமித்ஷா அவர்கள் பேசியதற்கு தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்னா, அதிக பாவங்கள் செய்பவர்கள் தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும். நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் அரசியல் சட்டத்தின் பாதுகாப்பு பற்றியும் கவலைப்படுவோர் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரைத்தான் சொல்வார்கள், சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. இதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய முனைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பேசும் பொழுது ரொம்ப காட்டமாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். தன்னுடைய அறிக்கையில புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி நாடே பேசுகிறது என்பதை சாவர்கரின் வாரிசுகளால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? எவ்வளவு வயிறெரிச்சல் அவர்களுக்கு என்பதை அமித்ஷா வெளிப்படுத்தி விட்டார். அவர் தனது முகத்திரையை தானே கிழித்து கொண்டார். இதுதான் சங் பரிவார்களின் உண்மை முகம். அரசமைப்பு சட்டமும் புரட்சியாளர் அம்பேத்கரும் தான் அவர்களின் உண்மையான எதிரிகள். இதனையே விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருகின்றோம். சங் பரிவார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை போற்றுவதெல்லாம் எளிய மக்களை ஏய்க்கும் எத்து வேலைகள். புரட்சியாளர் அம்பேத்கர் விஸ்வரூபம் எடுக்கிறார். சனாதனிகளின் சதி முயற்சிகள் சாம்பலாகும் என்று தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்.
மேலும் துணை முதல்வராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றாங்க அப்படிங்கிற அந்த கருத்துக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். எப்படி எங்கே செல்லலாம் அப்படிங்கிற டூரிஸ்ட் கைடு வேலை பார்ப்பதற்கு பதிலாக உள்துறை அமைச்சர் பொறுப்பை அமித்ஷா முதலில் சரிவர கவனிக்கட்டும். ஆனால் அம்பேத்கர் தந்த அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது சிதைக்கலாம் என்று கங்கணம் கட்டி அலையும் பாசிஸ்டுகளுக்கு அம்பேத்கரின் பெயரை கேட்டால் எரிச்சல் வருகிறது என்றால் இன்னும் பல நூறு முறை அண்ணலின் பெயரை குரல் உயர்த்தி சொல்வோம். வாழ்க அம்பேத்கர், அம்பேத்கர் புகழ் ஓங்கட்டும் அப்படின்னு தமிழக துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய வலைதள பக்கத்துல தெரிவிச்சிருக்கிறாரு. அம்பேத்கர் அவர்களை பற்றிய அமித்ஷா அவர்களுடைய கருத்து அப்படிங்கிறது தேன்கூட்டுல கை வச்சது போல அவருக்கு எதிராகவே கிளம்பி இருக்கிறத நாம பார்க்க முடியுது. இதை பற்றி அவசரமாக பிரதமர் மோடி அவர்கள் ஒரு விளக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த எதிர்ப்புகளுக்கெல்லாம் பதில் சொல்லும் வகையில அவசரமாக ஒரு விளக்க அறிக்கையை பதிவு செய்யறாரு. அந்த விளக்க அறிக்கையில என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது அண்ணல் அம்பேத்கருக்கு காங்கிரஸ் செய்த துரோகங்கள் இருட்டடிப்புகளைத்தான் மத்திய அமைச்சர் அமித்ஷா ராஜ்யசபாவில் அம்பலப்படுத்தியதாகவும் அம்பேத்கரை மையப்படுத்தியே மத்திய பாஜக அரசு செயல்படுவதாகவும் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல பிரதமர் மோடி அவர்கள் விளக்கம் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு அப்படின்னா, கடந்த 10 வருடங்களாக பிரதமர் மோடி ஆளக்கூடிய அந்த ஆட்சி அப்படிங்கிறது அம்பேத்கருடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அம்பேத்கருடைய கனவுகளைத்தான் 10 ஆண்டுகளாக பிரதமர் மோடி அவர்கள் நடைமுறைப்படுத்துவதாக தன்னுடைய விளக்கத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் பற்றிய அமித்ஷா அவர்களுடைய கருத்து அப்படிங்கிறது நாடு முழுக்க கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பல்வேறு தலைவர்கள் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள். இந்த நிலையில அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பற்றிய அமித்ஷாவினுடைய கருத்துக்கு அவர் மன்னிப்பு கேட்பாரா, அவர் தன்னுடைய கருத்தை திருப்ப வாபஸ் பெற்றுக் கொள்வாரா, இதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். இது போன்ற அரசியல் சமூகம் சார்ந்த செய்திகளையும் சினிமா செய்திகளையும் வரலாற்று செய்திகளையும் தெரிந்து கொள்ள எம் அகரத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.